ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டியூட்டி எடுத்தாச்சுங்க. என்ன டியூட்டின்னு பாத்தீங்கன்னா பேக்கேஜ் தாங்க எடுத்திருக்கோம். எத்தனை வரும் பாத்தீங்கன்னா ஒரு 7 ஹவர் பேக்கேஜ் எடுத்திருக்கோம். 7 ஹவர் பேக்கேஜ் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா நகர் பிக்கப்புங்க. அண்ணா நகர் பிக்கப் பண்ணி அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இதுக்கு போயிட்டு வர மாதிரிங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் போயிட்டு வர மாதிரிங்க. அதாவது 7 ஹவர் பேக்கேஜ் போட்டுருக்காங்க. அப் அண்ட் டவுன் மாதிரி தான் போட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா 7 ஹவர் பாத்தீங்கன்னா கம்மியா தாங்க வரும். ஏன்னா பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் அதிகமா வருங்க. கிலோமீட்டர் தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 130 கிலோமீட்டர் பக்கம் அப் அண்ட் டவுன் வந்துருங்க. 130 140 பக்கம் வந்துருங்க அப் அண்ட் டவுன். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 85 ஆர் 90 அந்த மாதிரி கிலோமீட்டர் தான் கவரேஜ் வரும். இப்போ எக்ஸ்ட்ரா கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு 17 ரூபா ஆட் ஆயிடுங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிலோமீட்டர் 17 ரூபா ஆட் ஆகும். பட் இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைமிங் ஓடிச்சா பெட்டரா இருக்கும். இப்போ 7 ஹவர் போட்டிருக்காங்க. சப்போஸ் ஒரு 10 ஹவர் டைமிங் ஓடிச்சுன்னா அந்த டைமிங் ஏற்ற கணக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அமௌண்ட் வந்துருங்க. அந்த கிலோமீட்டர் ஆட் ஆகி வந்துருங்க. ஏன்னா கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தனியாக ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைமிங் தனியாக ஆட் ஆகுங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 17 ரூபா அந்த கணக்கு ஆட் ஆகும். நெக்ஸ்ட் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபா 80 பைசா, 2 ரூபா 70 பைசா இந்த மாதிரி ஆட் ஆகுங்க. அந்த மாதிரி நமக்கு டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஆட் ஆயிடுச்சுன்னா நமக்கு பெட்டரா இருக்குங்க. பார்க்கலாங்க. டைமிங் கூட தான் 7 ஹவர் பேக்கேஜ் போட்டிருக்காங்க. பிக்கப் டைம் வந்து கரெக்டாக 7:05 போட்டிருக்காங்க பிக்கப் பாயிண்ட். நம்ம கஸ்டமர் லொகேஷன் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும் கூகுள் மேப் டெஸ்ட் பண்ணி பார்த்துலாங்க. கூகுள் மேப் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாங்க நம்ம டைம் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு கூகுள் மேப் குடிச்சு அதை கார்டை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:29 ஆகுதுங்க. இன்னைக்கு டேட் என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18ங்க. இன்னைக்கு டேட் 18. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:29 ஆகுதுங்க. ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டிய சனிக்கிழமைங்க. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ரோடு ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. இன்னைக்கு ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஊருக்கு போயிருப்பாங்க. இப்போ சாட்டர்டே சண்டே வராது. இந்த 2 டேஸும் அங்கே இருந்துட்டு மண்டே வந்துடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல போயிருப்பாங்க. இந்த மாதிரியும் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா எப்பவுமே சாட்டர்டே சண்டேஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருக்கும். சாட்டர்டே ஓரளவுக்கு டிராஃபிக் இருக்கும், லைட்டாக இருக்கும். சண்டே நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ண பார்க்க முடியாது. நம்ம போகிற ரோட் எல்லாமே ஃப்ரீயாக தாங்க இருக்கும். நம்ம போகிற ரோடு ஃபுல்லாக ஈஸியாக ரோடு ஈஸியாக போய் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஈவினிங் டைம் நைட் டைம் தான் கொஞ்சம் டிராஃபிக் ஈஸியாக இருக்கும். மிச்சபடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக தாங்க இருக்கும் ரோடு இந்த டைமில். அவ்வளோ ஜம்முன்னு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதான். நம்ம பிக்கப் பண்ணால் கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸில் போயிடலாங்க. 9:05 பிக்கப் பண்ணுறது ஒரு 9:10 பிக்கப் பண்ண 7:10 பிக்கப் பண்ணாலும் 7:10 8:10 9:10 9:10 ஹையஸ்ட்டாக ஒரு 9:30ங்க. சப்போஸ் கஸ்டமர் லேட் ஆச்சுன்னா ஹையஸ்ட்டாக ஒரு 9:30 போய் ரீச் ஆகலாங்க ஜம்முன்னு. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயம்பேடுங்க. ஜம்முன்னு கோயம்பேடு கிராஸ் பண்ணி பறக்க வேண்டியதா. இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. இதே நைட்டில் வந்தோம்னா நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவர் ஓப்பன் இருக்காதுங்க. ஏன் நைட்டில் ஃப்ளைஓவர் ஓப்பன் இருக்காது அது என்னன்னு தெரியல. நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்டைம் ஒரு 1 o'clock 2 o'clock இந்த மாதிரி பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பேரிகார்டு வச்சு முடிடுறாங்க ஃப்ளைஓவரை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் பண்ணி வச்சிருக்காங்க நினைக்கிறேன். நம்ம ஒரு 1 o'clock வரும்போது கீழே தாங்க போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 1 o'clock பட்சம் வரன்ற பட்சத்தில் நம்ம கீழே தாங்க போகிற மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் டச் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருக்கும் அந்த டைம்லையும். ஏன்னா 1 o'clock நைட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஜம்மு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். காலையில் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. காலையில் நம்ம 2 விண்டோ திறந்து விட்டுறாச்சு. ஏன் வெற்றி விண்டோ திறந்து விட்டுருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. ஏன் விண்டோ திறந்துருக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு வந்து வண்டி நிறுத்தும் போது 8 hours 9 hours 10 hours வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏற்றியே இருக்கும் போது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக வருங்க டிஃப்ரெண்ட்டாக. அந்த ஸ்மெல் வரும்போது நமக்கு இருமல் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆரம்பிச்சிடும். வாமிட் சென்சஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எப்பயுமே கார் எடுத்தோடனே 2 சைடு விண்டோ கீழே இறக்கி விட்டுருங்க. விண்டோ கீழே இறக்கி விட்டுட்டு அதே மாதிரி ஏசி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த சைடு தள்ளுருங்க. உங்களுடைய ஃபேஸுக்கு வராமல் தள்ளிட்டு அப்புறம் ஒரு ட்ரிப் ஆன் பண்ணி வச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரிப் ஆன் பண்ணும்போது நம்ம மார்னிங் எப்பவுமே ஏசி ஆன் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வருங்க. அந்த ஸ்மெல்லை அவாய்ட் பண்ணலாங்க. இந்த மாதிரி ஸ்மெல்லாம் வெளிப்பட்ட உடனே வெளியே இருந்து ஒரு நல்ல காற்று உள்ள வந்த உடனே அப்புறம் கிளாஸை ஏற்றிட்டு நம்ம ஏசி போட்டோம்னா நமக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே க்ளோஸ்லேயே எடுக்கும்போது உள்ள அந்த ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் இறக்கி விட்டுட்டு வெளியே இந்த ஃப்ரெஷ்னஸ் காற்று உள்ள வர வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து கிளாஸ் ஏற்றும் போது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸாக இருக்குங்க. அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஃபேமிலிஸ். கம்பல்சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க எல்லாருமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஸ்டமர் உள்ள வாமிட் எடுக்கிறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வராதுங்க. இந்த மாதிரி இறக்கி விட்டீங்கன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஸ்மெல் அப்படி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் பழகமாயிட்டு இருக்கும். புதுசாக கஸ்டமர்ஸ் உள்ள வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாதுங்க. அதனால இந்த மாதிரி இறக்கி விட்டுட்டு உள்ள நீங்களும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான காற்று சுவாசிங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறக்கி விட்டுருங்க. எப்பயுமே இறக்கி விட்டுட்டு ஒரு 2 minutes 3 minutes இறக்கி விட்டீங்கன்னா வெளியே இருந்து காற்று ரன்னிங்கில் உள்ள வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக உள்ள இருக்க காற்று ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, பெட்டராக இருக்கும். ப்ளீஸ் ஜம்மு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ணி கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா VR மால் தாங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கூகுள் குடிச்சு தான் கரெக்டாக 7 minutes காட்டுது. 3.3 கிலோமீட்டருங்க கரெக்டாக எங்கள் கஸ்டமர் லொகேஷன்.
ஜம்முன்னு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண 7 hours தான் போட்டிருக்காங்க. பார்க்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படி எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஓடும்னு நினைக்கிறேங்க. கம்பல்சரி எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஓடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. ஏன்னா மாமல்லபுரம் போயிட்டாங்கன்னா மாமல்லபுரத்துலேருந்து ஆந்திரா வரும்போது கோவளம் பீச் இந்த மாதிரி அப்படி இல்லை போகும்போது குப்பட்டேரி பார்க் இந்த மாதிரிலாம் பார்க்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த பஸ்ஸில் டைமிங் ஓடுறங்க. அந்த பஸ்ஸில் டைமிங் ஓடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கிளாஸ் ஏற்றிடலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி போட்டு ஒரு 1 minute விட்டோம். அப்புறம் வந்து நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 2 or 3 minutes பக்கம் வந்து விண்டோ இறக்கி தான் விட்டு இருந்தோம். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்றிடலாங்க. 2 or 3 minutes ஒரு 5 minutes நம்ம விண்டோ இறக்கி தான் விட்டு வந்தோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்னிங் அதெல்லாம் டெஸ்ட் வராதுங்க. மார்னிங் அதெல்லாம் டெஸ்ட் வராது. பொல்யூஷன் அவ்வளோ இருக்காது. அதனால நம்ம இறக்கி விட்டு வந்தோம். மிச்சப்படி நீ நார்மலாக வரன்ற பட்சத்தில் ஒரு ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸ் இறக்கி விடாதீங்க. சும்மா ஒரு 1 minute ஃப்ரீயாக இடத்துல இறக்கி விட்டுருங்க. திருப்பி விண்டோ ஏற்றுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் தாங்க அதிகமான டிராஃபிக்கும் பொல்யூஷன்ஸ் டஸ்ட் மொத்தமே உள்ள வருங்க. நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பொறுத்த வரைக்கும் ஏசி போட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்குங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்காங்க. நீங்கள் லாங்லாம் போறீன்ற பட்சத்தில் ஏசி போட்டு ஓட்டினா உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்காது. அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டியில் ஓட்டினா சரிங்க, ஏசி போட்டு ஓட்டினா உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எப்படி சொல்றது மாதிரி கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும். ஏசி போட்டு ஓட்டும்போது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நீங்கள் எப்பயுமே க்ளீனாகவே வச்சுட்டு இருக்கலாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 time க்ளீன் பண்ணீங்கன்னா 1 month 2 month இந்த மாதிரி இதோட க்ளீன் பண்ணலாம். 1 month 1 time இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். ஃபுல் க்ளீன் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து உள்ள க்ளீனாகவும் இருக்குங்க. அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. பெட்டராக ஃபேமிலிஸ் மந்த்லி 1 time ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உள்ள வந்து பாலிஷ் போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோ ஏற்றியே வச்சுக்க. விண்டோ அவ்வளோ சீக்கிரமாக இறக்காதீங்க. விண்டோ இறக்குனீங்கன்னா வெளியே டஸ்ட் ஃபுல்லாக உள்ள வந்துச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ண முடியாதுங்க. ஏன் விட்டு க்ளீன் பண்ண முடியாது. சின்ன கேப் நிறைய இருக்குங்க உள்ள. சின்ன கேப்லாம் போகும்போது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குல்ல நம்ம ஹெட் ரூப் மாதிரி வருதுங்க. இந்த ஹெட் ரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் ஆகிட ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹெட் ரூப் டஸ்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா அது க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டு ஒரு டைம் க்ளீன் பண்ண முடியாதுங்க. அதுவும் 6 month 1 year அந்த மாதிரி டைம் தான் க்ளீன் பண்ண முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வச்சுங்க. உங்களுக்கும் பெட்டராக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏசி போட ஒரு 1 kilometer உங்களுக்கு கம்மியாகும். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஏசி போட்டு ஓட்டுங்க. பெட்டராக ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ். அப்படியே சொல்லி நம்ம போயிட்டு கஸ்டமர் பிளேஸ்ல போயிட்டு கஸ்டமர் பிக்கப் கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் புதுசாக மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிக்கும், நம்ம சேனல் பிடிக்கும், மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ். அப்படியே சொல்லி நம்ம போயிட்டு கஸ்டமர் பிளேஸ் போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண கண்டிப்பாக பண்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜம்மு வந்தாச்சு. கரெக்டாக எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா லெஜண்ட் சரவணா. அதாவது பாத்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர் பேக் சைடு தாங்க இருக்கும். கஸ்டமர் லொகேஷன் இங்க தான் காட்டுது. கரெக்டாக 30 meters ரைட் காட்டுதுங்க. 30 meters ரைட்னா அதாவது பாத்தீங்கன்னா இந்த ரைட் வரும்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, இந்த ரைட் தான் வருது. அப்படியே ஜம்மு நம்ம ரைட் கட் பண்ணி செல்லக்குட்டிய கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா சார் லொகேஷன் வந்து சார் லொகேஷன்ல சார் வெயிட் பண்றேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சரி ஓகே சார் லொகேஷன்ல வெயிட் பண்ணுங்க, வெளியே வந்து கால் பண்ற சொல்லியிருக்காங்க. இந்த தெரிஞ்சு அநேகமா பாத்தீங்கன்னா இந்த இதுவாக நினைக்கிறேன். அநேகமா வந்து இந்த பிளாக் தான் நினைக்கிறேன். பார்க்கலாங்க. இந்த ஃபிளாட்ஸ் தான் நினைக்கிறேன். இந்த ஃபிளாட்ல இருந்தா கால் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா லொகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளாட்டா தான் முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க ஃபிளாட் நேம் போட்டிருக்குங்க. ஃபிளாட் நேம் போட்டிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா யூஆர். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டோட நேம் இந்த சைடு இல்லைங்க. அதனால நமக்கு தெரியல. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் போன்ற பஸ்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அப்பார்ட்மெண்ட் நேம் போட்டிருக்கும், நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ரீட், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அண்ணா ஏதாவது என்ன ஏரியா அண்ணா நகர் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ணா நகர் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் பாடி தாங்க வரும். ஆனால் அண்ணா நகர் போட்டிருக்கு. சப்போஸ் அண்ணா நகர் வரும் போல இருக்கு. ஆனால் பாடி இல்லாங்க வருது. பாடி சரவணா ஸ்டோர் பேக்ஸ் தான் வருது. இதுதாங்க அப்பார்ட்மெண்ட். கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு ஜம்மு பாருங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:40 ஆகுது. ஓகே ஃபேமிலி. 6:75 தான் போட்டிருக்காங்க பிக்கப். நம்ம லொகேஷன்ல வெயிட் பண்ணுவோம். கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்கலாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஜம்மு ட்ராப் பண்ணி வச்சுக்க. எங்கே ட்ராப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருந்தாங்க. என்ன ஜம்மு கஸ்டமர் கீழத்தில் ட்ராப் பண்ணியாச்சு. டைம் பார்த்தா கரெக்டாக 7:45 ஆகுதுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 8:30 போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேங்க. இங்கேருந்து 25 kilometers தான் இருக்குது. ஜம்மு போய் ரீச் ஆக வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாப்பிட நிறுத்திருக்கோம். ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ண பறக்க வேண்டியதாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபெராரி வேற லெவலில் நின்றுருக்குங்க. அல்டிமேட்டாக நின்றுருக்கு. POI ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. POI ரிஜிஸ்ட்ரேஷன் 05 Q 0812 அப்படின்னு வருதுங்க வண்டி நம்பரு. சூப்பராக இருக்குங்க. லைட் கிரே வேற லெவலில் இருக்குது. எப்படி ஒரு 7 கோடி ரூபா வரும்னு நினைக்கிறேங்க. 7 கோடி ரூபா வரும், இல்லை ஒரு 6 கோடி 7 கோடி வரும்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, வேற லெவலில் இருக்குங்க. எப்படி பார்த்தீங்கன்னா அதோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னாவே நம்மளுடைய வண்டியோடைய முக்கால்வாசி பக்கம் இன்ஜினே வந்துடுங்க. கரெக்டாக ஃபுல்லாக அதோடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 inch. அவ்வளோதாங்க. நம்ம இங்கே ஈஸியாரில் மட்டும் தாங்க ஓட்ட முடியும், வேறு எங்கேயுமே ஓட்ட முடியாது. அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. சரி ஓகே. வேறு எங்கேயுமே உள்ள சிட்டிக்குள்ளே கூட எங்கேயும் அவ்வளோ ஓட்ட முடியாதுங்க. சிட்டிக்குள்ளே அந்த ஸ்பீட் பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டச் ஆகும். ஒன்லி ஹைவே ஈஸியாரில் மட்டும் தாங்க யூஸ் பண்ண முடியும், வேறு எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வேறு எங்கே யூஸ் பண்ணலாம் ஸ்பீட் பிரேக் இருக்கும். நம்ம ஈஸியாரில் மட்டும் தான். இங்கே வந்து பாண்டிச்சேரி போகலாம். ரிட்டர்ன் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை ஈஸியாக வரலாங்க. வேறு லெவலில் இருக்குது வண்டி. கிரே கலரில் சூப்பராக இருக்குங்க. வாவ்.
சரி ஓகே ஃபேமிலிஸ் கஸ்டமர் ரிட்டர்ன் வந்தோடனே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் லொகேஷன் பண்ணி கண்டினியூ பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு ரீச் ஆயிடுச்சுங்க. இப்போ கரெக்டாக எங்கே பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் தாங்க. கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. அதை பார்த்தீங்கன்னா கோவிலில் ட்ராப் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் ரிட்டர்ன் வந்து பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதா. டைம் பார்த்தீங்கன்னா 8:44 ஆகுதுங்க. ஃப்ரண்ட்டில் செல்லக்குட்டி நிற்க வைத்த இடம் பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்டில் இடம் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க வச்சுலாங்க செல்லக்குட்டியே. ஓகேங்க, இங்கே இடம் இருக்குது. ஜம்மு இங்கே ஓரம் கட்டி நிற்க வச்சுருவாங்க செல்லக்குட்டியை. ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் அந்த அளவுக்கு வந்து ரஷ் வராதுங்க. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா ரஷ் ஆக ஆரம்பிச்சிருங்க. நம்ம இப்போதைக்கு இங்கே நிற்க வச்சிடலாங்க. கஸ்டமர் சீக்கிரமாக வந்துடுறாங்க. வந்துட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் போக சொல்லுவாங்க நினைக்கிறேன். அதனால் நம்ம செல்லக்குட்டி இங்கே நிற்க வச்சிரும். ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணி பாருங்களா ஃபேமிலிஸ். வந்து ரீச் ஆயிடுச்சு மகாபலிபுரம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி கிலோமீட்டர் அதிகமாக வந்துருக்கு. நம்ம ஓஎம்ஆர் வரும்போது தான் மைனஸ் பண்ணோம். 42 கிலோமீட்டர் காட்டுது ஓஎம்ஆர்லேருந்து. நம்ம அங்கேருந்து கஸ்டமர் பிளேஸ்லேருந்து மைனஸ் பண்ணலைங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக லொக்கேஷன் தெரியல, எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு தெரியல. சரி ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஆட் ஆகிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஊபர் ஆட் ஆகிடும். நம்ம எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் ஓட்டினா ஆட் ஆகிடும், எக்ஸ்ட்ரா நிமிட்ஸ் ஓட்டினாலும் ஆட் ஆகிடுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு பக்கத்தில் எங்கே போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடலாங்க. அங்கே ஹோட்டலில் சாப்பிட சொன்னாங்க. பட் நமக்கு வயிறு சரி இல்லைன்ட்டு சொல்லிட்டோம். சரி ஓகே, இங்கே பக்கத்தில் சாப்பிடலான்னு பார்த்தோம். இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டினியூ பண்ண ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லொகேஷன் கஸ்டமர் ட்ராப் பண்ணி வச்சுங்க. எங்கே வெற்றி அப்படின்னு யோசிப்பீங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தாங்க. ஏன் வெற்றி பார்க்கிங் நிறுத்திட்டு அங்கே கிட்ட போய் நிறுத்தலையா? அதை பார்த்தீங்கன்னா ஃபயர் தான் வந்தோம். ஃபயர் கிட்ட போய் நிறுத்தலையான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ரஷ்ஷாக இருக்குங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கோவில், அந்த என்ன கோவில் சொல்லுவாங்களாங்க, மேல்மருவத்தூர். கரெக்டுங்க. எல்லாரும் மருவத்தூர் போகிறவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் நம்ம மகாபலிபுரம் பார்த்துட்டு போக வந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மாமலம் எல்லாம் வருவாங்க போலுங்க. ஃபுல்லாக பெங்களூர் தாங்க. பெங்களூர் வண்டி நிறைய இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா கர்நாடகா வண்டி நிறைய வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கர்நாடகா கவர்மெண்ட் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு தாங்க கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா இது தாங்க யூஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் நிறைய வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் வந்திருக்கு. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கர்நாடகாலேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆந்திராலேருந்து வந்திருக்காங்க. ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடத்துலேருந்து வந்திருக்காங்க. பரவாயில்லைங்க, சூப்பராக இருக்குது. எந்த சைடு பார்த்தாலும் ஃபுல்லாக ரெட் கலர் ட்ரெஸ் தாங்க. எல்லாமே கோவிலுக்கு பின்னாடி வந்திருக்காங்க போல இருக்குது. ஸோ ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வந்து ஃபஸ்ட் லொக்கேஷன் ட்ராப் பண்ணியாச்சு. கஸ்டமரை வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் டியூட்டி எடுத்து கஸ்டமர் ரிட்டர்ன் பிக்கப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பட்டர் பாலா இல்லைன்னா இதுக்கு போகிற மாதிரி தெரியலைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பட்டர் பால் இல்லைனா பீச், அதாவது பார்த்தீங்கன்னா பீச் டெம்பிள், பீச் கிட்ட ஒரு டெம்பிள் மாதிரி இருக்கும். அங்கே போகிற மாதிரி தெரியலைங்க. ஸோ ஓகேங்க, கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் போய்ட்டு ஜம்மு கண்டினியூ பண்ணுறோம் ப்ளீஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிளம்பியாச்சுங்க. எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டே கஸ்டமர் பிக்கப் பண்ண தாங்க போயிட்டு இருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கில் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒருத்தராக நடக்க முடியல. சரி ஓகேன்ட்டு அவரை கூப்பிட்டு வந்து கிட்ட ட்ராப் பண்ணிட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஃபயர் தான் ட்ராப் பண்ணோம். ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வெளியே வந்துட்டாரா. வந்தவொடனே கால் பண்ணார். ஜம்மு போய் பிக்கப் பண்ண வேண்டியதான். கஸ்டமர் வந்து வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சொன்னார். பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் பால் அப்படி இல்லைனா பீச் டெம்பிள் ரெண்டுத்துல ஏதாவது ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்படியே ஜம்மு பறக்க வேண்டியதான். ஹேரியர் தாஜ், பிளாக் கலர் ஹேரியர்னா தாஜ் தாங்க. டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் 2 வண்டி இருக்குன்னு நினைக்கிறேங்க. தாஜ் இது, ஆமாங்க தாஜ் வண்டி தான் அது. சரி ஓகேங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருந்தோம். ரிட்டர்ன் கஸ்டமர் வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க சொன்னார். அப்படியே சும்மா ஜம்மன் கஸ்டமர் பிக்கப் பண்ண பறக்க வேண்டியதாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் பால் போன ஒரு பிளானில் இருக்கும். பார்க்கலாங்க பட்டர் பாலா இல்லை பீச்சானு. ஏன்னா பட்டர் பால் ட்ராப் பண்ணணும், அங்கேயே பக்கத்தில் நிற்க வச்சலாம். செலவுட்டியே நிற்க வச்சு லாஸ்ட் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு பீச் டெம்பிளாண்ட அப்படியே அங்கேருந்து கஸ்டமர் பிக்கப் பண்ண போக ஈஸியாக இருக்கும். பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. கஸ்டமர் வந்துட்டார். சரி ஓகேங்க, கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மன் போக கண்டிப்பாக பண்ணுற ஃபேமிலிஸ். முதல்ல கஸ்டமர் நெக்ஸ்ட் லொகேஷன் ட்ராப் பண்ணியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பட்டர் பால் ரோடு தாங்க. அதாவது கிருஷ்ணா பட்டர் பால் ரோடு ட்ராப் பண்ணிக்கோ. உள்ளே போய் ட்ராப் பண்ணல, இங்கே ட்ராப் பண்ணிட்டோங்க. ஏன்னா உள்ளே போக முடியாது, ஆனால் இங்கே ட்ராப் பண்ணிட்டோம். கஸ்டமர் வந்து ரிட்டர்ன் இங்கே வர சொல்லி வந்து பிக்கப் பண்ணி ஜம்மு பறக்க வேண்டியதாங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், கஸ்டமர் ரிட்டர்ன் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு போகலாம். காலைல கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. நம்ம செல்லக்குட்டி இங்கே நிற்க இடம் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பார்க்கலாம் நிற்க இடம் இருக்கா இங்கே தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டு உள்ளே போனால் வந்து கிருஷ்ணா பட்டர் பாலுங்க. ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட் லெஃப்ட் ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அங்கே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனால் ஒரு 50 மீட்டரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கிருஷ்ணா பட்டர் பால் வருங்க. முடிஞ்சால் நம்ம செல்லக்குட்டி நிறுத்திட்டு அங்கே போய் பார்க்கலாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லொகேஷன் போவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரி ஓகே ஃபேமிலிஸ், ரிட்டன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஜம்மு போக வண்டி பண்ணுறாங்க. முடிஞ்சால் அங்கே போய் ட்ரை பண்ணலாங்க. பார்க்கலாம் இங்கே பார்க்கிங் இருந்துச்சுன்னா பார்க்கிங் நிற்க வச்சுட்டு அங்கே போய் பார்க்கலாம் கிருஷ்ணா பட்டர் பால். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் பிளான் பண்ணலாங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், என்னென்னு பார்த்து கண்டிப்பாக பண்ணுறாங்க. எங்கள் நிற்க ஸ்டோடி வந்தாச்சுங்க. நேரம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே இது தாங்க பார்த்துட்ருக்கோம். வேறு லெவலில் இது பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் உள்ள கோகம் வேறு இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கம்ப்ளீட் பண்ண வேணும். எத்தனை கால்? 1 2 3 4 5 6 கால். 6 கால் மண்டபம். 6 கால் மண்டபம் பக்கத்தில் எத்தனை சிற்பம் நிறைய செதுக்கியிருக்காங்க. யானை பின்னாடி இன்னொரு யானை வர மாதிரி நல்லா இருக்குது பார்க்க. சரி ஓகே, அப்படியே ஃப்ரண்ட்டில் போய் கிருஷ்ணா பட்டர் பாலை பார்க்கலாங்க.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு வந்தாச்சு கரெக்டாக. இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பட்டர் பால் தாங்க. கிருஷ்ணா பட்டர் பால் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எது கிருஷ்ணா பட்டர் பால்னால் இதுதாங்க கிருஷ்ணா பட்டர் பால். கிருஷ்ணா பட்டர் பால் பார்த்தீங்கன்னா நிறைய புயலும் தாங்கியிருக்கு, நிறைய ஃப்ளட்டும் தாங்கியிருக்குங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்தது இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்ட போனால் கீழே உயர மாதிரி இருக்கும். அது இருக்கிற பொசிஷன் நம்ம தாங்க இருக்கும், கீழே உயர மாதிரி இருக்கும். இது வரைக்கும் கீழே வந்ததே இல்லைங்க. கிட்ட போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கீழே உயர பொசிஷன் தான் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் கீழே வந்ததே இல்லைங்க. அதுதான் இதில் ஒரு ஹைலைட்டு. இது வரைக்கும் கீழே வந்ததில்லை. ஆனால் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பட்டர் பாலுங்க. ஓகே, சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த புல்லுலாம் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா இருக்குங்க பார்க்க. சரி, ஓகே ஃபேமிலிஸ், ரிட்டன் கஸ்டமர் பிக்கப் பண்ணிவிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கடற்கரை கோவில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி சம்மன் கிளம்ப முடியாங்க. சரி, ஓகே, கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டிய போகிறாங்க. நம்ம வந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பண்ணி கடற்கரை, அதாவது கடற்கரை டெம்பிள் தாங்க ட்ராப் பண்ணியாச்சு. பீச் டெம்பிள் ட்ராப் பண்ணியாச்சு. எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க பார்க்கிங் பார்த்தா 60 rupees வாங்கியிருக்காங்க. அதாவது பார்க்கிங் தான் போட்டிருக்கோம், பெய்ட் பார்க்கிங் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கிடைக்காதுங்க. மிச்ச இடத்துலலாம் ஃப்ரீ பார்க்கிங் கிடைக்கும். இங்கே ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் பார்க்கிங் தான் போட மாதிரி இருக்கும். நம்ம செலவு இடத்துல பெய்ட் பார்க்கிங்கில் போட்டாச்சுங்க. அப்படியே ரிவர்ஸ் நிற்க வச்சிடலாங்க. ரிட்டன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே சும்மா ஜம்மு ரிவர்ஸ் நிற்க வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு இடம் நமக்குன்னு ஃப்ரீயாக இருக்குது. வா, சூப்பர், மெயின்லேயே கிடச்சிச்சிங்க. அப்படியே இங்கே நிற்க வச்சு ரிட்டன் கஸ்டமர் பிக்கப் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்குங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 rupees வந்ததுங்க. கரெக்டாக கஸ்டமர் பேமெண்ட் பண்ணிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சப்போஸ் கஸ்டமர் இல்லைன்ற பட்சத்துலையும் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு ரிட்டன் கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ஆட் ஆகாது, டோல்கேட் மட்டும் தான் ஆட் ஆகும். பார்க்கிங் வந்து ஆட் ஆகாதுங்க. பார்க்கிங் வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக கஸ்டமர் கேட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பில் இருக்குது. சப்போஸ் நம்ம தனியாக வந்தோம்னா இந்த பில் வாங்கி வச்சுட்டு லாஸ்ட்டாக என் பண்ணும்போது கஸ்டமர் பில் காமிச்சிட்டு அது அமௌண்ட் நம்ம சேர்த்து ஆட் பண்ணி வாங்கிடணுங்க. சரி, ஓகே சார், ஓகே ஃபேமிலிஸ், கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு ரிட்டன் இப்போ பண்ணுறாங்க. ஒரு கஸ்டமர் லொகேஷனில் ட்ராப் பண்ணி வச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடையார் ஆனந்தம் வந்தாங்க. அதாவது ஈகோ எடுத்தாங்க, அடையார் ஆனந்தம் தான் ட்ராப் பண்ணி கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே சார், அப்போ வரேன் சார் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம செல்லக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே நிற்க வச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெயினில் லெஃப்ட் சைடு நிற்க வச்சுட்டுங்க. ஏன்னா உள்ள பார்க்கிங் கம்மியாக இருக்குது, அதனால் இங்கே லெஃப்ட்டில் ஓரம் நிற்க வச்சாச்சு ஜம்முன்னு. சரி, ஓகேங்க, உள்ளே போய் ஜம்முன்னு சாப்பிட்டு நெக்ஸ்ட் போக வேண்டிய பண்ணுறாங்க. நம்ம வந்து அப்படியே உள்ளே வந்தாச்சு. உள்ள வந்து மினிமில்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். 3 வெரைட்டிஸ் ஆகும். அப்புறம் சப்பாத்தி, அப்புறம் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து உட்காந்தாச்சு. சரி, ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்முன்னு சாப்பிட்டு அப்படியே போப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் பாடி பக்கத்தில் ட்ராப் பண்ணோம். ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண லொக்கேஷனில் ட்ராப் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:47 ஆகுது. ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சுங்க. ஊபர் நம்ம கொடுத்த அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2996 ரூபா கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ணிட்டாருங்க. கஸ்டமர் ஜிபே பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ஜிபே பண்ணாரு. ஆனால் கஸ்டமர் நம்ம வாங்க வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3740 ரூபாங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் கேரக்டருங்க. எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு கேரக்டருங்க. ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலையும் கூப்பிட்டாரு, திருப்பி காஃபி சாப்பிடும்போது கூப்பிட்டா. நான் 2 முறை போகலைங்க. 2 முறை பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் மைண்ட் சரியில்லை, சரி வாங்கன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாருங்க. கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடையார் ஆனந்த பவனில் பார்த்தீங்கன்னா நம்ம மினிமீல்ஸ் சாப்பிட்டோம். மினிமீல்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. நமக்கு வந்து அமௌண்ட்டு காமிச்சதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிபே பண்ணாருங்க. பரவாயில்லைங்க. சில பேர் இந்த மாதிரி கஸ்டமர்ஸும் சில பேர் வருவாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு பெட்டரான கஸ்டமர் இன்னைக்கு கிடைச்சிருக்காங்க. சரி, ஓகே ஃபேமிலிஸ், இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ அடிச்சுட்டா நம்ம ஜம்மு எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ என்ன நம்ம வச்சு ஊபர் வச்சிருக்கோம், நெக்ஸ்ட் ஓலான் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரேபிட் ஆன் பண்ணிடலாங்க. ஆன் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ அடிச்சோன்னே நம்ம ஜம்மு எடுத்துட்டு அப்படியே பார்ப்போம். கண்டிப்பாக பண்ணுற ஃபேமிலிஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு நெக்ஸ்ட் வீடியோ எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோ எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க பிக்கப்பு. அங்கே பிக்கப் பண்ணி எக்மோ ட்ராப்பு ஒரு 10-11 கிலோமீட்டர் வருதுங்க. கரெக்டாக 5 மணிக்கு பிக்கப் அப்படின்ற மாதிரி ஓலாவில் காமிச்சாங்க. ஓலாவில் அட்வான்ஸ் பேக் டியூட்டி இருக்கான்னு டவுட்டாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மணி பிக்கப் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. எடுத்துட்டு கஸ்டமர் லொக்கேஷனாக போயிட்டுருக்கோம். மினி டியூட்டி தாங்க எடுத்தோம். அமௌண்ட் எவ்வளோ காமிச்சாங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10-11 கிலோமீட்டர் தாங்க வரும். 480 ரூபாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 478 ரூபா கரெக்டாக காமிச்சாங்க. எக்ஸாக்டாக 478 ரூபா காமிச்சாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தாங்க எண்ட் ஆகுது. செல்லக்குட்டி லெஃப்ட்டில் நிற்க வச்சிரும். நிற்க வச்சுட்டு கஸ்டமர் கால் பண்ணலாங்க. ஆல்ரெடி ஒன் டைம் கால் ட்ரை பண்ணோம், கஸ்டமர் கால் ரீச் ஆகலை. திருப்பி அகைன் லெஃப்ட்டில் செல்லக்குட்டி நிற்க வச்சுட்டு கால் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. 5 o'clock பிக்கப் அப்படி 5 o'clock சொல்ல சாரிங்க. 2:50ங்க. சாரிங்க. கரெக்டாக 2:50 நினைக்கிறேங்க. பிக்கப் டைம் 2:50 மாதிரி தான் காமிச்சாங்க. ஆமாங்க, சாரிங்க, 3 o'clockங்க. கன்ஃபியூஷன், பெரிய கன்ஃபியூஷனுங்க. 3 o'clock பிக்கப்புங்க. தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? 3 o'clock பிக்கப் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 2:49 ஆகுது. இன்னும் 11 minutes இருக்குங்க. இன்னும் 11 minutes வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ண வேண்டியது. கஸ்டமர் கால் பண்ணி பார்த்தோம். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரீச் ஆகலைங்க. நம்ம இருந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ இந்த லொக்கேஷன் வந்துருக்குங்களா? ஓ மை காட், நமக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க. திருப்பி ஒன் டைம் அகைன் மேப் போட்டுடலாங்க. மேப் லொக்கேஷன் இங்கே தான் காமிச்சிது. கரெக்டாக நம்ம லொக்கேஷன் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க.
அவ்வளோதாங்க. நம்ம வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிடுச்சு. கஸ்டமர் ஜம்மன் பிக்கப் பண்ண வேண்டியது. கஸ்டமர் கால் ட்ரை பண்ணி பார்த்துங்க, ரீச் ஆகலை. திருப்பி அகைன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீச் ஆகிடுச்சுன்னா சும்மா ஜம்மன் கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. சில டைம் இந்த மாதிரி அடிக்குங்க ஓலாவில் ஊபரில், அதாவது பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வண்டி இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சமாக ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து ஏறுங்க. அந்த மாதிரி அமௌண்ட் ஏறும்போது நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி அமௌண்ட் ஏறி தான் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 400 சில்லற காமிச்சிது. நார்மலாக அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 300, ஒரு 250 இந்த மாதிரி காட்டும். ஓலாவில் இந்த மாதிரி காட்டுங்க. ஊபரில் கூட இந்த மாதிரி வருங்க. ஓலாவில் ஊபரில் இந்த டைம் வண்டிலாம் வரும். ஆனால் ரேபிட்டோவில் வரது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை டைம், அப்புறம் ஹெவி டிராஃபிக் இந்த மாதிரி டைமில் தாங்க வருது. மிச்சப்படி நார்மல் டைமில் அவ்வளோ நான் அதிகமாக அமௌண்ட் வந்து பார்த்தது இல்லை. ஆனால் ஓலாவில் வந்துருக்கு, ஊபரில் வந்துருங்க. அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு ஓலாவில் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. பார்க்கலாங்க. கஸ்டமர் கால் பண்ணி பார்க்கலாம், கால் ரீச் ஆகுதான்ட்டு. ஏன்னா சப்போஸ் டைம் கேன்சல் ஆகும் வாய்ப்பு இருக்குது. திருப்பி அகைன் ஒன் டைம் கஸ்டமர் கால் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிடும். ரீச் ஆகிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. சில டைம் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோட கூட கால் கனெக்ட் ஆகுது வாய்ப்பு இருக்குது. கனெக்ட் ஆகிடுச்சா பார்க்கலாங்க. ரிங் போகுது, பட் ஆனால் கஸ்டமர் ரீச் ஆக மாட்டேங்குது. ரிங் போகுது, பட் ஆனால் கஸ்டமர் ரீச் ஆக மாட்டேங்குங்க. பார்ப்போங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். கஸ்டமர் ரீச் ஆகும் ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்த லொக்கேஷனில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோங்க. மை காட், ஸோ சேட். கால் ரீச் ஆகுங்க. சரி ஓகேங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பார்ப்போம் வண்டி பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டாங்க. கஸ்டமருக்கு அமௌண்ட் காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 555 ரூபா காமிச்சது. சரி ஓகேன்னு கஸ்டமர் வந்து ட்ராப் பண்ணியாச்சுங்க. ட்ராப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓலா கொடுக்குறது 376 ரூபா அப்படின்னு காட்டுது. கஸ்டமர்கிட்ட வாங்க வேண்டியது 566 ரூபா அப்படின்னு காட்டுதுங்க. அது பார்த்தீங்கன்னா 566 ரூபா கேஷ் ஆகும் நம்ம கஸ்டமர்கிட்ட. நமக்கு ஓலா கொடுக்குறது வந்து 367 ரூபா அப்படின்னு காட்டுது. கஸ்டமர்கிட்ட கேஷ் வேணுங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். கஸ்டமர் வந்துட்டு கேஷாக வாங்கியாச்சுங்க. கேஷ் வாங்கியாச்சு. அதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஓலா கொடுத்துட்டா 376 ரூபா காட்டுதுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்குறது 500 சில்லற. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 476 ரூபாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஓலா நமக்கு கொடுத்து பார்த்தீங்கன்னா 476 ரூபா. வெளியே காட்டுறது அந்த மாதிரி காட்டுது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுதுங்க. இப்போ வெளியே செக் பண்ணி பார்க்கலாங்க. வெளியே மாறிடுச்சா இல்லை அதே மாதிரி இருக்கான்ட்டு. வெளியே பாருங்கள். வெளியே பார்த்தீங்கன்னா 376 அப்படின்னு காட்டுது. உள்ளே வந்து நமக்கு அந்த அமௌண்ட் காட்டுதுங்க. நெக்ஸ்ட் டியூட்டி அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டியூட்டி வேஸ்ட். ஓகே, கேன்சல் பண்ணுறோம். நல்ல டியூட்டி வந்து எடுத்து ஓட்டுவாங்க. மிச்சப்படி இந்த மாதிரி எடுத்து ஓட்டுறது வேஸ்ட் தான். நல்ல டியூட்டி இப்போ எடுத்து ட்ராப் பண்ணலாம். இந்த மாதிரி டியூட்டி வந்து எடுத்து ஓட்டலாங்க. மிச்சப்படி 100, 80, 70, 60 அடிச்சுட்டு தான் இருக்குது. நம்ம நல்ல டியூட்டி தான் எடுத்து ஓட்டலாம். இல்லைன்ற பட்சம் வெயிட் பண்ணி நல்ல டியூட்டி எடுக்கலாங்க. இப்போ என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா ஓலா நினச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் வந்து ஆஃபர் இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஊபர் வந்து பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். 18% இருக்குங்க. கரெக்டுங்க, 18% இருக்கும். இந்த பட்சத்தில் நமக்கு வேறு டியூட்டி அடிச்சிச்சுன்னா அந்த டியூட்டி எடுக்காமல் விட்டுட்டோம் இன்னும் பர்சன்டேஜ் கம்மியாகிடும். அதனால வேறு அட்வான்ஸ் மட்டும் எடுத்து ஓட்டலாம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படியே விட்டுட்டோங்க. அப்படியே விட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். பார்க்கலாங்க எப்படி ஈவினிங்லாம் நைட்டு வந்து அட்வான்ஸ் இதாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. அடிச்சுட்டு வந்து எடுத்து வைக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிக்கப் ட்ராப் தாங்க. அதாவது இப்போ ஓலாவில் எப்படி எடுத்து ஓட்டணுமோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரேபிட்டோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு ரேபிட்டோவில் டியூட்டி அடிச்சுட்டா எடுத்து ஓட்டலாம். இல்லை ஓலாவில் அதே மாதிரி டியூட்டி அடித்தாலும் எடுத்து ஓட்டலாங்க. வாவ், சூப்பர். வாவ் பெனி, சாரிங்க, அது பேர் என்ன பேர் வருங்க, பீல ஆரம்பிக்கும். பேர் நமக்கு சரியாக அந்த பிராண்ட் பேர் தெரிலைங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா லக்ஸரியான பிராண்டு தாங்க. ரைட்டு, ஓகேங்க. அப்படியே பொறுமையாக ரைட் எடுத்துடலாங்க. ரைட் எடுத்துகிட்டு கொஞ்சம் தொலைவு போயிட்டு நம்ம லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி போகுங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த கூவம் ஆறு போகும். இந்த கூவம் ஆறுக்கு ஆப்போசிட் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்துற மாதிரி இடம் இருக்குங்க. அங்கே நிறுத்திடலாங்க செல்லக்குட்டியை. அங்கே நிறுத்திட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் டியூட்டி அடிக்கலான்னு. இப்போத்தி நம்ம எதுவும் டியூட்டி அடிக்கலை. நெக்ஸ்ட் வந்து டீசலாக ட்ரை ஆகிட்டுருக்குங்க. டீசலாக ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இருக்குது. ஒரு பாயிண்ட் கூட இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டீசலை ஃபில் பண்ணணுங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஸ்டாப் பண்ணுறோம். ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டியூட்டி அடித்த உடனே எடுத்துகிட்டு அப்படியே அந்த வேலை எங்கேயாவது டீசல் பார்த்து ஃபில் பண்ணுற வேண்டியதாங்க. கொஞ்சம் வழி விடுங்க. ஓகே, அவரே லெஃப்ட்டு தான் போகிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைட்டில் ஏறி நிற்கிறாருங்க. ஓகேங்க, அவர் லெஃப்ட்டில் போகிறாரு. நான் வெயிட் பண்ணி போகிறாரு. என்னாச்சுன்னு தெரில. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே பின்னாடியே போயிட்டு லெஃப்ட் நிறுத்திடலாங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த ரோடு கிராஸ் பண்ண உடனே லெஃப்ட்டுங்க. இந்த ஃப்ளைஓவர் கிராஸ் பண்ண லெஃப்ட் எடுத்தால் நமக்கு வந்து இடம் ஃப்ரீயாக இருக்குங்க. அங்கே எங்கேயா ஜம்மு நம்ம செலவு நிற்க வச்சிடலாங்க. இப்போ இண்டிகேட்டர் போட்டோம். ஏன்னா பின்னாடி ஆட்டோ வந்து கிட்ட வந்துட்டு இருக்காரு அண்ணன். ஓகேங்க, இண்டிகேட்டர் போட்டாச்சு. இப்போவே நம்ம சிக்னல் கொடுத்தாச்சு அவருக்கு. இப்போ அப்படியே லெஃப்ட் எடுத்து வேண்டியதாங்க. இங்கே லெஃப்ட் எடுத்தால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வண்டி நிறுத்துறோம். நல்ல ஒரு ஃபேஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடம் இருக்காது. ஓரளவுக்கு இந்த இடம் தாண்டின பிறகு ஓரளவுக்கு நல்ல ஃபேஸ் இருக்குங்க கார் நிற்க வைக்க. அதனால் நம்ம செலவு நிற்க வச்சுருவோம். நிற்க வச்சுட்டு ரேபிட்டோ ஓலா 2 ஆன் பண்ணி வைப்போங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு பிக்கப் அப்படி எடுத்து ஓட்டுவோம். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்து ஓட்டலாங்க. அப்படி இல்லைனா நம்ம இந்த மாதிரி டியூட்டி எதாவது கிடச்சிட்டு எடுத்து ஓட்டலாங்க. ஸோ ஓகே ஃபேமிலிஸ், நம்ம செலவு நிற்க வச்சுருவோம். நிற்க வச்சுட்டு நெக்ஸ்ட் டியூட்டி அடிச்சோம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஜம்முன்னு போக கண்டினியூ பண்ணுறாங்க.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. ரெஸ்ட் என்ன டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹவர் பேக்கேஜுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டி நகர் பிக்கப் பண்ணி ஒரு 5 ஹவர் பேக்கேஜ் போட்டிருக்காங்க ஊபரில். ஜம்முன்னு எடுத்தாச்சுங்க. கோ ஷடான் தாங்க நினைக்கிறேன். ஆமாங்க, செக் பண்ணி பார்த்துலாங்க என்ன டியூட்டின்ட்டு. அநேகமாக கோ ஷடான் மாதிரி தான் தெரிஞ்சது நம்ம புக்கிங் எடுக்கும் போது. 1 செகண்ட்ங்க, செக் பண்ணிடலாங்க. ஓ மை காட், ஆமாங்க, கோ ரெண்டலுங்க. கோ ஷடான் இல்லை, கோ ரெண்டல் போட்டிருக்காங்க. 5 ஹவர் பேக்கேஜ் 1800 சொல்கிற சம்திங் காமிச்சது. சரி, ஓகே, எடுக்கலாம்னு எடுத்தாச்சுங்க. இப்போ எங்கே போய்ட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டமர் பிளேஸ் தாங்க போயிட்டுருக்கோம். இன்னும் கஸ்டமர் கால் பண்ணல. கஸ்டமர் கால் பண்ணி பேசிடலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:23 ஆகுது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 7 o'clock தான் பிக்கப் போட்டிருந்தாங்க. கஸ்டமர் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. ஒரு 6:40 போல் ரீச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. கஸ்டமர் ரிங் போகுதா செக் பண்ணி பார்த்துலாங்க. சப்போஸ் இங்கே ரிங்கு போனாலும் நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட போய்ட்டு இங்கே போக வாய்ப்பு இருக்குது. ரிங்கு போதும். ஓகே, ரிங் போகுது. ஓகேங்க, ரிங் போயிட்டுருக்கு. இப்போ டைம் கரெக்டாக. ஐயோ மை காட், ஸோ சேட். பெட்ரோல் பங்க் தாண்டிட்டோங்க. பேசிகிட்டே பாரத் பெட்ரோல் பங்க் தாண்டிட்டோம். இல்லைனா டீசல் ஃபில் பண்ணிடலாம். சரி, ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட்டில் போய் வெயிட் பண்ணுவோம். லொக்கேஷன் போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணுவோம். லொக்கேஷன் போயிடலாங்க. ஏன் வெயிட் லொக்கேஷன் போயிடலாம். லொக்கேஷனில் போயிட்டு சப்போஸ் நம்ம வெயிட் பண்ணிட்டு கஸ்டமர் பஸ்ஸில் கேன்சல் பண்ணலாங்க. தெரியுமா, நம்ம இங்கேயே இருந்தால் ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகிடுங்க. அப்புறம் வந்து நமக்கு அட்வான்ஸ் சுட்டி வரது கம்மியாகிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் போயிடலாங்க. இப்போ டைம் என்ன டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:23 ஆகுதுங்க. கரெக்டாக 6:23 ஆகுது. அப்படியே கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 122 கிலோமீட்டர் ஓட்ட மாதிரி கணக்கு காட்டுது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் தாங்க எம்டி பண்ணோம். ஓஎம்ஆரில் எம்டி பண்ணோம். சப்போஸ் ஓஎம்ஆர்லேருந்து அண்ணா 20 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதிகமாக ஒரு 20 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேங்க. 20 வருங்க. 20 கிலோமீட்டர் 20 வரும் வச்சுக்கலாங்க. 20 கிலோமீட்டர் ஒரு அப்ராக்சிமேட்டாக 20 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். அப்போ 20 கிலோமீட்டர்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா காலை 142 கிலோமீட்டர் ஓடிருங்க. இது நம்ம கன்ஃபார்ம் தெரியல. நம்ம செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பார்த்துக்கலாங்க. லாஸ்ட்டாக டியூட்டி என் பண்ணும்போது இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கலாங்க. ஒரு 20 கிலோமீட்டர். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 142 கிலோமீட்டர் காலையிலேருந்து ஓட்டிருக்குங்க. மழை வர ஆரம்பிச்சிச்சுங்க. லைட்டாக தூரல் போட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கே வர ஆரம்பிச்சது. ஈவினிங் வந்துன்னா ஒரு 4:30 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தூரல் ஆரம்பிச்சதுங்க. லைட்டாக தூரல் ஆரம்பிச்சிட்டு அப்புறம் நின்றுடுது. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிச்சுங்க. திருப்பி லைட்டாக தூரல் அப்படியே போட்டுட்டு இருக்கு. சரி, ஓகேங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். ஏன்னா நல்ல மழை வந்தாலும் இன்றைக்கி சாட்டர்டே அந்த டிராஃபிக் ஆகாது. சப்போஸ் ஃப்ரைடே, வெனஸ்டே இந்த மாதிரி டைமில், மண்டே இந்த மாதிரி டைமில் மழை வந்துச்சுன்னா டிராஃபிக் நல்லா ஆகுங்க. ஏன்னா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒர்க்ஸ் நிறைய இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த கம்பெனிக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கும். இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கும்போது டிராஃபிக் அதிகமாக ஆரம்பிச்சிருங்க. இன்னும் மழைனா நம்ம டிரைவ் பண்ணுறது எல்லாருமே கஷ்டமாக இருக்கும். 2 வீலர் ஓட்டுறவும் கஷ்டமாக இருக்கும், 4 வீலர் ஓட்டுறவும் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஈஸியாக வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி பட்சத்தில் நமக்கு ஹெவியாக டிராஃபிக் ஆகிடும். இன்றைக்கி டிராஃபிக் கம்மியாக தாங்க ஆகும். இங்கேருந்து கஸ்டமர் லொக்கேஷன் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு கூகுள் மேப்பில் குடிச்சது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மினிட்ஸுங்க. கரெக்டாக 11 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிடலாம். எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.9 கிலோமீட்டர், சாரி 2.9 கிலோமீட்டருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் பக்கங்க. 3 கிலோமீட்டர் பக்கம் வருது. அண்ணன் 2 பேருமே ஃப்ரண்ட்டில் ஏறி வந்துட்டாங்க. சரி, ஓகே, அப்படின்னு நின்றுட்டு போவோங்க. நம்ம கொஞ்சம் சேஃபாக ஓட்டணுங்க. மழை டைமில், நார்மல் டைம்லாம் கூட ரைட் சைடு ஏறி போகிறாரு பார்க்குறாரு நம்ம ஒரு தெரியும். சில டைம் மழை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு சில பேர் பார்க்க மாட்டாங்க. பார்க்காம ஏறி வந்துடுவாங்க. எனக்கு பார்த்தாலும் தெரியாதுங்க. அவ்வளோ சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதில் முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் ரைட் ஏறினாங்கன்னா அவங்க விட்டுட்டு நம்ம கொஞ்சம் பார்த்து ஏறிடணுங்க. இல்லைன்ற பட்சத்தில் சின்ன அசம்பாவிதம் நடக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணணுங்க. இன்னும் கஸ்டமர் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸில் போய் ரீச் ஆயிடுவோங்க. அதை பார்த்தீங்கன்னா 6:35 போய் ரீச் ஆயிடுவோம். நமக்கு பிக்கப் பார்த்தீங்கன்னா 7 o'clock தாங்க. நமக்கு பிக்கப் 7 o'clock தான். அதனால் பிரச்சனை இல்லைங்க. அப்படியே சும்மா ஜம்மு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். அந்த வேலை ஏதாவது பங்க் இருந்தால் ஃபில் பண்ணிடலாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்துட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிவிட்டு பக்கத்தில் எனி அதர் பங்க், நம்ம எப்பயும் பாரத்தில் தான் போடுவோம். நெக்ஸ்ட் எனி அதர் பங்க் இருந்தாலும் நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஃபில் பண்ணிக்கலாங்க. ஒரு 1000 டீசல் ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நெக்ஸ்ட் நமக்கு பாரத் பெட்ரோல் பங்க் கிடைச்சுன்ற பட்சத்தில் அப்போ நம்ம மாமூலாக ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு டேங்க் ஃபுல் பண்ணுறதோ இல்லை ஒரு 80% டேங்க் ஃபுல் பண்ணுறதோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாங்க. பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை எனக்கு தெரிஞ்சு பங்க் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. அந்த வேலை ஏதாவது பங்க் இருந்தாலும் ஒரு 1000 ஃபில் பண்ணிடலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துச்சுன்னா நமக்கு பாடி வரத்துக்கு முன்னாடி வடபாயன் வரும்போது ட்ரைவிங் சிம்பிள் வந்துருச்சு. வடபாயிலேருந்து பாடி போனோம். பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நுங்கம்பாக்கம் இருந்தோம். நுங்கம்பாக்கத்துலேருந்து இப்போ டி நகர் போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டீசல் ஃபில் பண்ணிடலாங்க. சப்போஸ் நம்ம டீசல் ஃபுல்லாக ட்ரை ஆகிற பட்சத்தில் நமக்கு நாசல் கம்ப்ளைண்ட் வைக்க வாய்ப்பு இருக்குங்க. நாசல் கம்ப்ளைண்ட்டாக ஃபுல்லாக டீசல் ட்ரை ஆகும்போது நாசல் கம்ப்ளைண்ட் வரது வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வந்து கொஞ்சம் மெயின்டைனில் தான் இருக்கணும். டிராஃபிக்கில் எப்போ என்ன ஆகும் சொல்ல முடியாது. சப்போஸ் ஹெவியாக டிராஃபிக் வர பட்சத்தில் ட்ரை ஆச்சுன்னா நமக்கு வந்து டீசல் கம்ப்ளைண்ட் வருங்க. அதை பற்றி நாசல் கம்ப்ளைண்ட் வரும். நாசல் கம்ப்ளைண்ட் வச்சு செலவு ஹெவியாக ஆரம்பிச்சிருங்க. அதனால் கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணணும். ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே அந்த வே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆரம்பிச்சிச்சு. இங்கே கரெக்டாக நம்ம வந்து இப்போ ஜம்மினி ஃப்ளைஓவர் முன்னாடி இருக்கும்.
ஜம்னி ஃப்ளைஓவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாகவே ஈவினிங் டைமில் டிராஃபிக் ஆரம்பிச்சிடும். இன்னும் மழை பெய்யா ஓரளவுக்கு டிராஃபிக் இருக்குங்க. ஜம்னி ஃப்ளைஓவர் ஏறிட்டு அப்படியே அங்கேருந்து டி நகர் ரோடு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அங்கே பக்கத்தில் ஏதாவது பங்க் இருக்கா பார்க்கலாங்க. இருந்துச்சுன்னா அப்படியே டீசல் ஃபில் பண்ணிப்போம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு ஃபில் பண்ணலாங்க. ஸோ ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டம் பிளேஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டம் பிளேஸ் கிட்ட வந்தாச்சுங்க. கரெக்டாக இன்னும் 350 மீட்டர்ஸ் இருக்குது. 1 மினிட்ல போய் ரீச் ஆகிடலாங்க. கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசிட்டுங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பர்சனல் நம்பர் அமைச்சிருந்தாரு. நம்ம அந்த பர்சனல் நம்பர் அமைச்சா போகாது, ஆனால் கஸ்டமர் பர்சனல் நம்பர் அமைச்சாரு. கரெக்டாக நமக்கு வந்து ரீச் ஆகிடுச்சிங்க. கஸ்டமர் கால் பண்ணி பேசிட்டோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து வெயிட் பண்ணுங்க சார், நான் வரது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அப்படி சொல்லியிருக்காரு. ஜம்முன்னு போய் லொக்கேஷன் வெயிட் பண்ண வேண்டியதாங்க. கஸ்டமர் தானே பிக்கப் பண்ணிட்டு பறக்க வேண்டியதாங்க. எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஹோட்டல் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. ஹோட்டலா இல்லை மண்டபமாக தெரியலைங்க, ஹாலாக தெரியல, மேரேஜ் ஹாலாக தெரியல. கரெக்டாக லொக்கேஷன் எக்ஸாக்டாக பார்க்கலாம். நம்ம எக்ஸாக்டாக லொக்கேஷன் காமிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்ட்ரீட் மாதிரி காமிச்சது. ஆனால் பட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் பக்கத்தில் ஹோட்டலில் பிக்கப் மாதிரி தாங்க தெரியுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கும்போது நம்ம மேப்பில் பார்க்கும்போது நமக்கு ஒரு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாங்க. ஹோட்டல் பிக்கப்பா இல்லை சப்போஸ் ஸ்ட்ரீட்டில் ஹவுஸ் பிக்கப்பா தெரிலங்க, பிளாட்ஸில் ஏதாவது பிக்கப்பான்னு தெரில. நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட போய்ட்டு தெரியுங்க. இப்போ கரெக்டாக 90 மீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனுங்க 90 மீட்டர்ஸ் காட்டுது. லெஃப்ட் சைடு தாங்க போனோம். ஏன் வெட்டி லெஃப்ட் சைடு போனோம், ஏன்னா ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இது மாதிரி வருவாங்க. இங்கே ரைட் சைடு இந்த அப்பார்ட்மெண்ட் தான் நினைக்கிறேங்க. நினைக்குமா அப்பார்ட்மெண்ட்டாக இல்லை ஸ்ட்ரீட்டாக தெரில. நம்ம ரைட் கட் பண்ணிடலாங்க. ரைட் கட் பண்ணி உள்ள ஸ்ட்ரீட்டில் கூட வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு கஸ்டமர் கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த அப்பார்ட்மெண்ட்டை, இந்த பிளாட்ஸாக இருந்தால் இந்த பிளாட்டுக்குள்ளே போய் பிக்கப் பண்ணலாங்க. அன்றைக்கு மாதிரி தெரிஞ்சு இந்த பிளாட்டாக இருக்கணும். இல்லைன்ற பட்சத்தில் பக்கத்தில் இந்த ஸ்ட்ரீட்டாக இருக்கணுங்க. ஆப்போசிட்டில் வண்டி ஓகே. இவர் வந்து நம்ம போனால் கரெக்டாக இருக்கும். இவர் வந்து நம்ம போயிடலாங்க. ஓகேங்க. அப்படியே சும்மா ஜம்மு செல்லக்குட்டிங்க பார்த்து நிற்க வைக்கணும். இங்கே நிற்க வைக்கிறது இடம் இல்லைங்க. இங்கே பார்த்து நம்ம செல்லக்குட்டி நிற்க வச்சுட்டு நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணுங்க. இங்கே ஆட்டோ இல்லைனா நிற்க வச்சுருக்கலாம், பட் ஆட்டோ இருக்குது. ஓ மை காட், சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது பெரிய விஷயங்க. சிட்டிக்குள்ளே காரை நிற்க வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. இருக்கிறதே நம்ம இந்த மாதிரி உள்ளே வந்து நிற்க வைக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம். ஓகேங்க. அப்படியே சும்மா ஜம்மு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஓரமாக அணைச்சி வண்டி விட்டுலாங்க, செல்லக்குட்டி விட்டுலாங்க. விட்டுட்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பார்ப்போம். கண்டிப்பாக ஃபேமிலிஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாலிகிராம் தாங்க ட்ராப் பண்ணியிருக்கோம் கஸ்டமரை. அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 லொக்கேஷன் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் போய்ட்டு வந்தாச்சுங்க கேகே நகர். 2வது லொக்கேஷன் இப்போ சாலிகிராம் வந்திருக்கும். 3வது லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பேர் ட்ராப்புங்க. லாஸ்ட் லொக்கேஷன் தான் முகப்பேர் ட்ராப் சொல்லியிருக்காங்க. ஜம்மு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் முடிச்சாச்சு. இப்போ 2வது லொக்கேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் 3வது லொக்கேஷன் போகிற மாதிரி இருக்குங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:44 ஆகுது, 43 ஆகுதுங்க. ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போங்க. வெயிட் பண்ணி ஒரு 1/2 hour ஆகும் சொல்லியிருக்காங்க. வந்தோடனே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே பார்ப்போம். கண்டிப்பாக போடுறோம் ப்ளீஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம் தாங்க. வலசரவாக்கம் ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக முகப்பேர் நினைக்கிறேங்க. அந்த மாதிரி தான் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ட்ராப் நினைக்கிறேங்க. அது கஸ்டமர் இங்கே ட்ராப் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லாஸ்ட் ட்ராப் வந்து வலசரவாக்கம் இது சாரிங்க முகப்பேர்னு சொன்னாங்க. ஆனால் எந்த முகப்பேர் நமக்கு கரெக்டாக தெரியல. இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வலசரவாக்கம் தாங்க. கரெக்டாக வலசரவாக்கம் கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், நம்ம செல்லக்குட்டி இங்கே சைடில் நிற்க வச்சிடும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:39 ஆகுது. நம்ம செல்லக்குட்டி பார்த்தீங்கன்னா சைடில் நிற்க வச்சிடலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம நிற்கிற இடத்துல சின்னதாக இருக்குது. நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் என்ன கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குங்க. நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரோட்டில் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இங்கே ஓரம் கட்டி நிற்க வச்சிடலாங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்து இங்கே செலவு நிற்க வச்சிடலாம். கஸ்டமர் வந்தோடனே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணோட ஜம்மு போய் பிக்கப் பண்ணிக்கலாங்க. அப்படியே சும்மா ஜம்மு ரிவர்ஸ் எடுத்து நிற்க வச்சிடலாங்க. அதாவது டெட் பார்த்தீங்கன்னா முட்டு சந்துங்க. இதுக்கு மேலே வழி இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட்டு ஒரு ஓரம் கட்டி நிற்க வச்சிடலாங்க ரைட்டில். ஓகேங்க. அப்படியே சும்மா ஜம்மு ரைட்டில் ஓரம் கட்டி நிற்க வச்சாச்சு. நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு போய் வண்டி பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா கரெக்டாக முகப்பேர் தாங்க. அதை பார்த்தீங்கன்னா முகப்பேரில் ட்ராப் பண்ணியிருக்கோம் கஸ்டமரை. டைம் பார்த்தீங்கன்னா 10:38 ஆகுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி எண்ட் ஆகலைங்க. டியூட்டி வந்து நெக்ஸ்ட் லொக்கேஷன் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 15 கிலோமீட்டர் வருது. 33 நிமிஷம் காட்டுதுங்க கரெக்டாக. அது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இப்போ ட்ராப் பண்ணியிருக்கோம். இன்னும் வரது டைம் ஆகுங்க. அதுக்கு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி ரிட்டன் கஸ்டமர் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிட்டர்ன் ட்ராப் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஆழ்வார்பேட்டை கிட்ட ட்ராப் பண்ணிக்கிறேன், மயிலாப்பூருங்க. அது ரிட்டர்ன் லாஸ்ட் ட்ராப் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் ஆழ்வார்பேட்டைங்க. ஆழ்வார்பேட்டையில் தான் ட்ராப் அப்படின்ற மாதிரி லொக்கேஷன் காட்டுது. கஸ்டமர் இப்போதைக்கு இங்கே ட்ராப் பண்ணியிருக்குங்க. கஸ்டமர் வந்தோடனே பிக்கப் பண்ணாலே பறக்க வேண்டியது. ஆனால் கஸ்டமர் லாஸ்ட் லொக்கேஷன் அப்படின்னு நம்மகிட்ட இங்கே இன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் லொக்கேஷன் இல்லைங்க. லாஸ்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் போட்டிருக்காங்க. இந்த லொக்கேஷன் தான் லாஸ்ட் லொக்கேஷன். நம்மக்கிட்ட சொன்னதுக்கு முன்னாடி சொன்னது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லொக்கேஷன் ட்ராப்பு, அதை பார்த்தீங்கன்னா முகப்பேர் ட்ராப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணிட்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஜம்முன்னு பார்ப்போம் கண்டிப்பாக பண்ணுறாங்க.
நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு டியூட்டி முடிச்சாச்சுங்க. கஸ்டமர் எங்க டிராப் பண்ண பாத்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டை தாங்க. ஆழ்வார்பேட்டை தான் கஸ்டமர் டிராப் பண்ணி முடிச்சிட்டோம். கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமர் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணா சரி ஓகே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் ஆயிடுச்சு. ஆன்லைன் பேமெண்ட் ஆயிடுச்சு. கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே சார் டியூட்டி ஏர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியூட்டி ஏர்ன் பண்ணியாச்சு. இங்க இருந்து நம்ம ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல போய் ரீச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி காட்டுதுங்க. கூகுள் மேப் ஜம்மு போய் ரீச் ஆயிட வேண்டியது 15 மினிட்ஸ் காட்டுது. இப்போ என்ன டைம் ஆகுது பாத்தீங்கன்னா இப்போ டைம் வந்து கரெக்டாக 12:13 ஆகுதுங்க. கரெக்டாக 12:13 ஆகுது. இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடினா 165 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் ஆட் பண்ணாம விட்டோங்க. அப்போ 20 கிலோமீட்டர் ஆட் பண்ணா 185 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இன்னைக்கு என்னென்ன எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்னிங் பேக்கேஜ் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 சில்லற, அதாவது 3000 பக்கம் வந்து 3000 கிட்ட வந்தது. 2000 சில்லற. அப்புறம் இப்போ இந்த டியூட்டி முடிச்சது எவ்வளவு கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா இந்த டியூட்டி முடிச்சதுக்கு 1754 கொடுத்துருக்காங்க. 1754 கொடுத்துருக்காங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் பேமெண்ட் ஆயிடுச்சு. அதனால பறந்து வந்துட்டு ஃபேமிலிஸ் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா நம்ம பிளாட்டினம்ங்க. அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்தோம் திருப்பி ப்ரோல மாறிட்டோம். திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிளாட்டினம் திருப்பி இது ஆயிடுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டவுட்டா இருங்க. உள்ள செக் பண்ணி பார்த்தலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டினம் மாதிரி தான் காட்டுது. இது மட்டும் பிளாட்டினம் ஆட் ஆகுதா இல்ல ஃபுல்லாவே பிளாட்டினம் வந்துச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துலாங்க. அதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த டியூட்டி முடிச்சதுக்கு 1754 ரூபா கொடுத்துருக்காங்க. மொத்தம் இன்னைக்கு நம்ம ஊபர் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஊபர்ல நீங்க மொத்தம் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4750 ஏர்ன் பண்ணிருங்க. அதாவது 4750 ரூபா ஊபர் ஏர்ன் பண்ணிருக்கோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓலாங்க. ஓலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 சில்லறங்க. ஓலா எவ்வளவு அமௌண்ட் செக் பண்ணி பார்த்துலாங்க. ஓலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 சம்திங் ஏர்ன் பண்ணிருந்துங்க. 470 ரூபா நினைக்கிறேன். ஆமாங்க 474 சம்திங் ஏர்ன் பண்ணியிருந்தோம். அது 470. ஓ மை காட் ஆமாங்க. அது இன்னைக்கு டே மாறிடுச்சு இல்ல. நேற்று தான் நம்ம வண்டி ஓட்ட கணக்கு. இன்னைக்கு வந்து 12 மணி மேலே ஆயிடுனா இன்னைக்கு டே மாறிடுச்சு. இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா 19ங்க. நம்ம நேற்று தான் வண்டி ஓட்டோம். அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஹிஸ்ட்ரி காட்டல. அதனால நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 470 ரூபா சம்திங் ஏர்ன் பண்ணியிருந்தோம். நம்ம ஒரு 400 ரூபா அப்ராக்சிமேட்டா 400 ரூபான்னு வச்சிடலாங்க. அப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு 400 ரூபா பிளஸ் இது ஒரு 4750 ரூபா. இதில் போட்டு கால்குலேஷன் போட்டு பார்த்துலாங்க எவ்வளோ வருதுன்ட்டு. 4750 பிளஸ் நமக்கு ஓலால ஒரு 400 மொத்தம் 5150 ரூபா ஏர்ன் பண்ணிருங்க. 5150 ரூபால நம்ம வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டோல்கேட் கிராஸ் பண்ணோம் பாத்தீங்கன்னா ஒரு டோல் தாங்க. ஒரு டோல் வந்து பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் கிராஸ் பண்ணோம். ஒரு டோலுக்கு அப் அண்ட் டவுன் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 ஸ்பெண்ட் பண்ணிருப்போங்க. ஒரு 150 ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். அப்போ ஒரு 150 மைனஸ் பண்ணிடலாங்க. 150 மைனஸ் பண்ணியாச்சு. அப்புறம் மைனஸ் 150க்கு 0 போட விட்டோமா. ஓகேங்க 150 மைனஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கலாங்க. 200 கிலோமீட்டர். ஏன்னா இப்போ நம்ம ரிட்டர்ன் ரூமுக்கு போறோம். அதோட கணக்கு பண்ணி 200 கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கலாம். அப்போ 200 கிலோமீட்டர் நம்ம செலவுட்டி வந்துச்சுன்னா ஒரு டீசலுக்கு 15 மைலேஜ். ஒரு டீசல் 15 மைலேஜ் தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 10 லிட்டர் டீசலுக்கு 150 கிலோமீட்டர் மைலேஜ் வருங்க. பிளஸ் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கு. அந்த 50 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 லிட்டர் டீசல் 5 லிட்டர் டீசல் வச்சுக்கலாங்க. 5 லிட்டர் டீசல் 4 ஓகேங்க. 4 லிட்டர் டீசல் வச்சுக்கலாம். கரெக்டா இருங்க. ஆமா 15 30 ஓகேங்க. 4 லிட்டர் டீசல். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 1400 ரூபா பக்கம் டீசல் ஆகுதுங்க. அப்போ 1400 டீசல் மைனஸ் பண்ணிக்கலாங்க. 1400 டீசல். அப்போ 1400 டீசல் போச்சுன்னா மிச்சம் நமக்கு இன்னைக்கு ஏர்ன் பண்ண அமௌண்ட் அதை பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று காலையில் சொல்லலாங்களா. ஆமாங்க நேற்று காலையில் சொல்லணும். நேற்று காலையில் 5 மணிக்கு வந்து லாகின் பண்ணோம். நம்மளோட டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு பிக்கப்பு. 7 மணிக்கு கஸ்டமரை பிக்கப் பண்ணோம். இப்போ என்ன டைம் டியூட்டி ஏர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பேக் தான் நம்ம டியூட்டி ஏர்ன் பண்ண நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 7 12 ஹவர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து பார்த்தீங்கன்னா 13 ஹவர்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9 14 ஹவர்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 15 ஹவர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா 11 16 ஹவர்ஸ். 12 17 ஹவர்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஹவர்ஸ் பக்கம் ஒர்க் பண்ணியிருக்குங்க. 17 ஹவர்ஸ் பக்கம் ஒர்க் பண்ணி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
3600 நம்ம இருக்குங்க. 3600 பார்த்தீங்கன்னா நம்ம டீசல் போக, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமிஷன்லாம் போக மிச்சம் நம்ம கழிக்கு நின்னதுங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு நம்ம செல்லக்குட்டிக்கும் நமக்கும் நின்ன சேவிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3600ங்க. ஜம்மு டு டிஎன்பிஎச் ஃபேமிலிஸ். சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு நம்ம ரூம் கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தா 10 மினிட்ஸ் போய் ரூமுக்கு ரீச் ஆயிடும் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு 10 மினிட்ஸ் போய் ரீச் ஆயிடுவோம். ஓகே ஃபேமிலிஸ், நம்ம சேனல் புதுசாக வந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க ஃபேமிலிஸ். லைக் மறக்காம ஒன்று தட்டி விட்டுருங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். மறக்காம 2 வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, 4 வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. நம்ம சேஃப்டி நம்ம ஃபேமிலிஸ் பார்த்துக்கிறோம். இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். பாய்ங்க.